இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 6 பாதாம், 6 முந்திரி, 2 வெங்காயம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாய் தூள், மல்லி, புதினா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 3 தக்காளி இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். அதுக்குள்ள மசாலா தான் இது. 1 கிலோ சேர்த்திங்கன்னா இது எல்லாமே டபுளாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இது கூடவே கசூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலா, அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட் இதையும் நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ தேங்காய் பால் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு தேங்காவை எடுத்து உடச்சி பால் புழிஞ்சி வச்சுருக்கேன். குக்கரில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லி, புதினா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் சேர்க்கறதுனால கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதனால் நான் 4 சேர்த்துருக்கேன். இப்போ காப்படி நான் ரைஸ் எடுத்திருக்கேன். காப்படிக்கு அரைப்படி பால். எதால் எடுத்தோன்னா அதாலே 2 கப் பால் சேர்த்துருக்கேன். பால் ரொம்ப கொதிக்கக்கூடாது. என்னோட இப்போ ரொம்ப கொதிச்சிருச்சு. இந்த பிரிஞ்சா மாதிரி தெரியுது பாருங்கள் மேலே, அந்த மாதிரி வரக்கூடாது. லைட்டாக கொதி வர ஸ்டேஜ்லேயே நம்ம அரிசியை போட்டுடணும். நான் வச்சுட்டு இந்த ரைஸ் எடுக்கிறதுக்குள்ளே நல்லா கொதிச்சிருச்சு. ஆனால் டேஸ்ட்டெல்லாம் எதுவுமே குறை இருக்காது. டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் அது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுருங்க. ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப கொதிக்க சுட சுட தேங்காய் பால் பிரியாணி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுவும் இந்த சிக்கன் கிரேவிக்கு இந்த தேங்காய் பால் சோத்துக்கும் டேஸ்ட் ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.